புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ மருத்துவமனை இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 பவர்ட் பை அட்டல் மல்டிகுசின் ரெஸ்டாரண்ட் ஆண்டிப்பட்டி மற்றும் லைஃப் நீட் அகாடமி தேனி. நாள் மார்ச் 29. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். புதுயுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேலவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்களை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. யோகி ராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்கம்மா. மேடம், அதாவது மகளிர் தினத்தை நம்ம கொண்டாடி இருக்கோம் இந்த மாசத்துல. சொல்ல போனா இந்த ஒரு நாள் மட்டும்தான் மகளிருக்கான தினம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா நாட்களுமே மகளிருக்கான தினம்னே சொல்லலாம். அந்த வகையில உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். மகிழ்ச்சிமா. நற்பவிமா. அதுவும் இல்லாம மேடம், அதாவது நீங்க பல தடவை பேசும்போது சொல்லியிருக்கீங்க வடக்கு திசையை பத்தி பர்டிகுலரா சொல்லுவீங்க, பெண்களுக்கான திசை அப்படிங்கிற மாதிரி. அவங்களுடைய நன்மை தீமைகள்லாம் வந்து அந்த வடக்கு திசையில தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்கீங்க. வடக்கு பிளஸ் தெற்கு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி. அப்ப அந்த வடக்கு திசை பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதனால ஏற்படுற பக்க விளைவுகள்லாம் எப்படி இருக்கும்? எங்களுடைய புதுயுகம் நேயர்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றுவதற்காக நீங்க அந்த இதை சொல்லணும். நிச்சயமாங்கம்மா. ஒரு வீட்டோட ஒரு சைட்டோட ஒரு மனையோட வடக்கு திசை மற்றும் தெற்கு திசை அப்படிங்கிறது பெண்களோட, அதாவது அந்த குடும்பத்தில் வாழக்கூடிய அந்த குடும்பத்தில் பிறந்த அந்த வீட்டுக்கு திருமணமாகி வந்த அனைத்து பெண்களுக்கு உண்டான திசையாக இந்த வடக்கும் தெற்கும் அமைகிறது. அப்போ வடக்கு அப்படிங்கிறது தாழ்வாக இருக்கணும், பள்ளமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். சுற்றுப்புற வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வந்து இந்த வடக்கு திசையில் வந்து அதிகமான மரங்களோ செடிகள், உயரமான செடிகளோ வளர்த்துறது அந்த இடத்துல பாதிப்புகளை கொடுக்கும். இது வந்து காம்பவுண்டுக்கு வெளியிலையும் பொருந்தும், வடக்கு திசையில் மற்றவர்களோட வீடு இருந்தாலும் இதற்கு பொருந்தும். அப்போ ஒருத்தர் நம்ம வடக்கு திசையில் நம்ம அடுத்த வீட்டில் ஒரு மரம் வளர்த்துறாங்க, அந்த மரக்கிளைகள் நம்ம வீடை முழுவதும் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னா அங்கேயும் இந்த வடக்கு திசை பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இருப்பியலில் சூட்சமமான கரெக்ஷன் மூலமாக அந்த வடக்கு திசையில் பக்கத்து வீட்டுக்காரர் வைத்திருக்கிற மரமோ ஒரு கட்டிடமோ பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இங்கே என்ன வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணலாம், அது மூலமாக எப்படி நம்மளோட வருமானத்தை அதிகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நிறைய டைரக்ட் விசிட்டில், அதாவது நேரடியாக நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன். இது ஒரு கான்செப்ட் இருக்கட்டும். பிறகு பார்த்திங்கன்னா இந்த வடக்கு அப்படிங்கிறதுல தான் வடகிழக்கும் வருது, வடமேற்கும் வருது. அப்போ இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது வருமானத்திற்கு உண்டான திசை, வம்சத்திற்கு உண்டான திசை, நல்ல பாசிட்டிவான எண்ணங்களுக்கு உண்டான திசை அப்படின்னு சொல்லி நிறைய முறை சொல்லியிருக்கேன். அது போலவே வடமேற்கு அப்படிங்கிறது இரத்த சம்பந்தமான உறவுகள், அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, இந்த மாதிரி உறவுகள் வந்து என்றைக்கு ஒன்றா இருக்கணும் அப்படின்னாலும் இந்த திசை தான் முக்கியமான செயல்பாட்டை வச்சுருக்கு. அப்போ அது போலவே அந்த இடத்துல வந்து வடமேற்கு அப்படிங்கிறது வருமானத்தை சரியான விகிதத்தில் செலவு பண்ணக்கூடிய விஷயத்தையும் வச்சுருக்கு. அதாவது கடன் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அங்கே வடமேற்க கவனிக்கணும். நிச்சயமாக கடன் அப்படிங்கும்போது வருமானம் வந்தால் கடன் இருக்காது. அப்போ இந்த வடகிழக்கு வடமேற்கு இரண்டு திசைகளும் சரியாக இருந்தால் கடன் அப்படிங்கிற விஷயம் அங்கே வராத இருக்கும். சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு அடுத்ததாக நம்ம தென்கிழக்கு தென்மேற்கு ரெண்டையும் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி பல விஷயங்களையும் வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிற இந்த 22 டிகிரி முக்கியமாக குடும்ப தலைவி முதல் பெண் வாரிசு அப்படிங்கிறவங்களுக்கு செயல்படுவதனால ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு திருமணமாகாமல் இருந்தாலோ அல்லது திருமணமாகி பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலுமே கூட இந்த பகுதியை கவனிக்கணும் அப்படிங்கிறது ரூலு.
அது போலவே இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த குடும்பத்தின் சொத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம். அதாவது நிறைய கடைகள் கட்டி விட்டுருக்கோம், ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி வச்சுருக்கோம், அதில் வந்து சரியாக வாடகைக்கே வரல அப்படின்னாலும் அவங்க குடியிருக்கிற அந்த உரிமையாளர் குடியிருக்கக்கூடிய வீடு வாடகை வீடாக இருந்தாலும் அந்த வீடும் இந்த கரெக்ஷனுக்கு பொருந்தும். அது போலவே சொத்து நிறைய இருக்குது, நிலம் பூமி நிறைய இருக்குது, ஆனால் அது மூலமாக எனக்கு எதுவுமே வருமானம் வரல அப்படிங்கிறவங்களும் இந்த வடக்குங்கிற திசையும் ஒட்டுமொத்த வடக்கு பகுதியும் கவனிக்கணும். அப்போ வடக்கு பகுதியில் காம்பவுண்டுக்கு வெளியிலையும் காம்பவுண்டுக்கும் அதாவது தாய் சுவருக்கும் தந்தை சுவருக்கும் இடையில் உள்ள செட்பேக் அப்படிங்கிற இந்த இடத்துலையும் உள்ள மேடு பள்ளங்களும் மரங்கள் செடி கொடிகளும் இந்த பாதிப்பை கொடுக்கும். அப்போ இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டைரக்ட் விசிட் ஒன்றே தீர்வு அப்படிங்கிறத இந்த இடத்துல தாழ்மையாக பதிவிடுகிறேன். நற்பவி, நன்றி. கண்டிப்பாக மேடம். ஒரு நேர்கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கங்க மேம், பொள்ளாச்சியிலிருந்து பவித்ரா பேசுறேங்க. நல்லதுமா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. ஓகேங்க மேம். வணக்கங்க மேடம். வணக்கம் பவித்ரா, சொல்லுங்கம்மா. மேடம், நாங்க இப்போ ஒரு புதுசா ஒரு சைட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிருக்கேங்க. சரி, வீடு கட்டலான்ட்டு இருக்கேங்க. மகிழ்ச்சி. அதுக்கு வந்து ஓட்டு வீடு தான் பண்ணலான்ட்டு இருக்கேங்க. அதுக்கு மேல வந்து மரக்கைகளுக்கு பதிலா இரும்பு யூஸ் பண்ணலாங்களா? தவறு இல்லைங்களா, யூஸ் பண்ணலாம், பயன்படுத்தலாமே. அதெல்லாம் அது மாதிரி போட்டுட்டு உள்ள ஃபால் சீலிங் மாதிரி போட்டுக்குங்க. ஏன்னா அந்த இரும்பு அப்படிங்கிறது ரொம்ப வெயிலில் வந்து ரொம்ப ஹீட்டு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உள்ள ஃபால் சீலிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா தவறு கிடையாதுங்கம்மா. ஓகேங்க மேம். எந்த மாதிரியான மரங்கள் வீட்டில் நட்டலாங்க மேடம்? இது மரங்கள் செடி கொடிகளை பற்றிய விளக்கங்கள்லாம் டைரெக்டாக ஒரு இடத்துக்கு வந்து வடக்கு திசை எப்படி திரும்பி இருக்கு, எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து எந்தெந்த இடத்துல ஃபஸ்ட்டு மரங்கள் வைக்கலாங்கிற விஷயம் இருக்குங்கம்மா. அப்போ அதெல்லாம் செக் பண்ணி தான் சொல்ல முடியுங்கம்மா. இந்த மரம் மட்டும் வைக்கலாம், இந்த மரம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்டு நிறைய இருக்குது. ஒவ்வொரு திசைக்கு தகுந்த மாதிரி மரங்களை வைக்கணும். நற்பவி, நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பழனி சுமலப்பட்டியிலேருந்து கவிதா பேசுங்க மேம். நல்லதுமா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா, நற்பவி, சொல்லுங்க மேம். வடக்கு மன்னா வீடு இருக்குதுங்க மேடம். அது ஒட்டுனாப்படியே கிழவர ஒரு சைட் இருக்குதுங்க மேம். அதுல வீடு கொஞ்சம் சின்னதா கட்டி அதுல வாடகைக்கு இருக்காங்க மேம். சரி, அது கொஞ்சம் நீங்க சொன்ன போல வடகிழக்கு பகுதியில் ஒரு மரம் ஒண்ணுதான் இருக்குதுங்க மேம். ஒரு நிலையில இருக்கட்டும்னு வச்சிருக்கோங்க. சரிங்க. என்ன கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குதுங்க மேம். அதாங்கம்மா, வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு வடக்கு வடமேற்கு ரெண்டும் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்துல. அப்போ அதுக்கு உண்டான கரெக்ஷன் அப்படிங்கிறது மரம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. உடனே மரம் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மரத்தை எடுக்கிறது ரொம்ப தவறு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இயற்கைக்கு எதிரான ஆள் அல்ல நான். அதாவது மரம் செடி கொடிகள் எல்லாமே, இந்த தாவரங்கள் எல்லாமே நமக்கு எல்லா விதத்திலும் பயன்படக்கூடிய ஒரு விஷயம். வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு கிடைக்கிறது. அந்த இடத்துக்கு நல்ல காற்றோட்டம், ரொம்ப ஒரு குளிர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக கொடுக்கும். வீட்டிலேருந்து எத்தனை அடியில் இருக்குங்கிறத பார்க்கணும் மரம். அது போலவே எத்தனை டிகிரியில் இருக்குங்கிறத பார்த்து அந்த மரத்தை எடுக்கணுமா எடுக்க வேண்டாங்கிறத முடிவு பண்ணணும். அது போலவே மரம் எடுப்பதற்கு முன்னாடி சில விதிமுறைகள் இருக்குது விருட்ச சாஸ்திரத்தில், அதெல்லாம் செய்து தான் எடுக்கணும். மரம் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உடனே மரம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மரம் எடுத்ததுனால தான் இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களையும் நான் பார்க்குறேன். அதனால் வந்து எல்லாமே டைரக்ட் மரம் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். நான் எந்த வீட்டுக்கெல்லாம் நேரடியாக வந்து டிகிரி பார்த்து அந்த இடத்துல வந்து இந்த மரம் எடுக்கலாம் எடுக்க வேண்டான்னு சொல்கிற மரங்களை மட்டும் எடுத்தால் போதும். ஒட்டு மொத்தமாக எல்லா மரத்தையும் எடுக்கிறது அப்படிங்கிறது தவறு. அதனால் வந்து பார்த்துக்குங்கம்மா, வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நற்பவி, இன்னொரு விஷயம், இந்த வாரமும் இந்த 20% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது தொடரும். இன்றைய நாளில் நீங்கள் புக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே 20% டிஸ்கவுண்ட் உண்டுங்கம்மா என்னோடய ஃபீஸில். நற்பவி. திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்துராண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நற்பவி, சொல்லுங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், திருச்சியிலிருந்து ஹரிகரன் பேசுறேன் மேடம். நல்லது சார். நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்க சார். வணக்கம் நற்பவி, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். எங்க வீட்டுல புத்து இருந்ததா சொல்றாங்க மேடம், அது இடிச்சுட்டு இருக்காங்க பெரியவங்க. சரி. அதனால மேடம் எனக்கு எதுவுமே ஒரு நல்லதே நடக்க மாட்டேங்குங்க வீட்டுல இருக்கிறதுனால. புற்று இருந்து மேற்கு பார்த்து வீடா இருக்கு மேடம். புற்று இருந்து எடுத்ததுனால நீங்க சொல்றீங்க. ஆனா வந்து எதுவுமே நடக்கல அப்படின்னா வாஸ்து பாதிப்பு அந்த இடத்துல இருக்கும். அப்ப அதை வந்து நம்ம சரி பண்ணிட்டு இதுக்கு புற்றுக்கு வழிபாடுகள் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நீங்க
ஒரு செவ்வாய்க்கிழமையில் மாலை நேரத்தில், அதாவது ராகு காலத்தில் 3 to 4:30க்குள்ளே போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அல்லது ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் வந்து சமயபுரம் போயிட்டு வர்றதும் வழக்கமாக வச்சுக்கோங்க. இது ஒரு மன ஆறுதலை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அந்த இடத்துல வந்து இந்த பாதிப்பு அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வீட்டோட வாஸ்து தவறுதால தான் நீங்கள் வந்து இப்போ பாதிச்சிட்ருக்கீங்கிறது புரியுது. அப்போ ஏன்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருதுனாவே வீட்டோட எனர்ஜி அப்படிங்கிறது அந்த இடத்துல மாறி இருக்கும். இப்போ வாஸ்துபடி இருப்பியல் படி வீட்டை கரெக்ஷன் பண்ணிக்கங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக வச்சுங்க. செகண்ட் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு உருளியில் தண்ணீர் ப்ளஸ் கொஞ்சம் பன்னீர் ஊற்றிட்டு அதில் வந்து மஞ்சள் நிற பூக்களை, சாமந்தி பூக்கள் மாதிரி எல்லாம் சுற்றி வச்சுட்டு நடுவில் நல்ல பிங்க் கலர் ரோஸ் வச்சு நீங்கள் வந்து உங்கள் வீட்டோட வடகிழக்கில் ஒரு வடகிழக்கு ரூமில் வடமேற்கில் இந்த உருளி வச்சுருங்க. இது வந்து பாசிட்டிவ் வைப்பை அந்த வீட்டில் கொடுக்கும். இந்த புற்றை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம். தெய்வ சங்கல்பமும் தெய்வத்தை சரணாகதி அடையும் போது இந்த விஷயத்துலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆனால் வீட்டோட வாஸ்து அப்படிங்கிறது அங்கே தவறாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வருதுனாவே வடகிழக்கு பிரச்சனை நிச்சயமாக இருக்கும். கூட வடமேற்கும் அங்கே பாதிப்பில் இருக்கும். அப்போ இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி தான். நற்பவி, நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் நற்பவி, நீங்க பேசலாம். ஹலோ, வணக்கம்மா நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம் நற்பவி, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வீடு கிட்ட இருந்து உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கு மேடம். நல்லது நடந்திருக்கு. மகிழ்ச்சி, சொல்லுங்கம்மா. இப்ப பால் எப்ப மேடம் காய்ச்சலாம், எப்ப குடி போகலாம்னு பாக்குறேன் மேடம். சரி, நீங்கள் அதுக்கு உண்டான டைம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்தை கொடுத்து கணிச்சு பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. அல்லது நீங்கள் இதெல்லாம் நான் பார்க்கல அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமையில் 4 to 6 அந்த நாள் அஷ்டமி நவமி இல்லாத நாட்களாக பார்த்து காலையில் 4 to 6க்குள்ளே வீட்டில் வந்து பால் காய்ச்சறது சிறப்புங்கம்மா. நற்பவி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க. நல்லதுமா நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம் நற்பவி, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லு. இப்போ சாதாரணமா எங்க வீடு வந்து இருக்குங்க, அக்னி மூலையில கரெக்டா அடுப்பு வச்சிருக்காங்க. சரி. ஆனா கொஞ்சம் கேப் விட்டு பாத்ரூம் கட்டியிருக்கோம். சரி. அது அக்னி மூலை நேர் தான் பாத்ரூம் இருக்கு, லெட்டின் இருக்கு. சரி. அதுக்கு முன்னாடி சைடுல வந்து குளிக்கிற. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எப்படி ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமா இருக்கீங்களா? குடும்பத்துல எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி இல்லாம இருக்குங்க. அப்பப்ப அவங்க வீட்டுல அவர் தொழில் செய்யறவர் கொஞ்சம் அப்படி இல்லைங்கம்மா. இது வந்து பெரிய ஆரோக்கியம். தென்கிழக்குல அக்னி மூலையில டாய்லெட் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பெரிய அளவுக்கு திடீர்னு ஆரோக்கிய குறைபாடுகளை உருவாக்கிறோம். அதனால இதை தவிர்க்கிறது சிறப்பு. இதுக்கு உண்டான ஒரு கேள்வி உங்களுக்கு வருது அப்படின்னா பின்னாடி வந்து இவ்வளோ நாள் அந்த இடத்துல தான் இருந்துச்சு அந்த டாய்லெட் அப்படிங்கிறது. இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்க்கும்பொழுது நம்ம வீட்டில் இது தவறாக இருக்குது, இதனால் நமக்கு பாதிப்பு வந்துருமான்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் பொழுதே உங்களுக்கு அடுத்ததாக ஒரு பாதிப்பு வரப்போகுதுங்கிறத புரிதலை கொண்டு வாங்க. அப்போ வருமுன் காப்போன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வாஸ்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து அதை வந்து சரி பண்ணி எடுக்கிறது தான் சிறப்பான முடிவாக இருக்குமே தவிர அது வந்து இன்றைக்கி நடக்குமா நடக்காதான்னு கேட்டுட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுல எந்த பலனும் கிடையாது. அக்னி மூல டாய்லெட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆரோக்கிய குறைபாட்டையும் செல்வ வளத்தையும் குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் கவனித்து சரி பண்ணிக்கங்க. நற்பவி, நன்றி. அழைத்ததற்கு நன்றிங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க. எங்கேருந்து பேசுறீங்க? ஈரோடு மாவட்டத்திலிருந்து பேசுறது மேடம். நற்பவிமா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. அம்மா வணக்கங்கம்மா. சொல்லுங்க. இந்த மாதிரி பையனுக்கு இன்னும் திருமணம் ஆகலைங்கம்மா, வேலை அமைய மாட்டேங்குதுங்கம்மா. சொல் பேச்சு கேட்காத இருக்கிறானுங்கம்மா. ஓ, மேற்கு பக்கம் உங்களுக்கு எப்படிங்கம்மா? வீட்டை கிழக்க விட பள்ளமா இருக்கா மேடா இருக்காங்கம்மா? மேற்கு வந்து காம்பவுண்டு தான் போட்டிருக்குதுங்க மேடம். இல்லை, காம்பவுண்டுக்கு வெளியில சொல்றேன். வெளியில வந்து வீடு இன்னொருத்தர் வீடு இருக்குதுங்கம்மா, இருக்குது பள்ளமா தான் இருக்குது. அந்த பள்ளங்கிறது தான் இங்க பாதிக்குது. அடுத்த வீட்டு பள்ளமும் நம்மளை பாதிப்பு கொடுக்கும். இதுக்கு நம்ம சைட்டுக்குள்ளே நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும் இருப்பியல்ல. இந்த பாதிப்பை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகணும், திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பழனி முருகனை கிருத்திகை அன்னைக்கு ஆண்டி கோலத்தில் பார்க்குறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நிச்சயமாக உங்களை இந்த வீடும் கரெக்ஷன் ஆகும், நல்லபடியாக திருமணம் நடக்குமா. நம்பிக்கையோடு இருங்க. நற்பவி, நன்றி. அழைத்ததற்கு நன்றிங்க.
மேடம் நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, இப்போ நேயர் கூட கால் பண்ணியிருந்தாங்க, அக்னி மூலையில் வந்து பாத்ரூம் வச்சுருந்தாங்க. இதனால் அது அக்னி மூலையில் வந்து சமையலறை இருக்கணும் அப்படிங்கிறது பேர். அந்த சமையலறை அடுப்பு எரிக்கிற இடம் வந்து தெற்கு பார்த்து நோக்கி நம்ம சமைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனுடைய தாத்பரியம் தான் தாத்பரியங்கிறத விடங்கம்மா, கிழக்கு தான் சூரியன் உதிக்கும் திசை. அதே மாதிரி வடமேற்கில் நம்ம வந்து இந்த மாதிரி அடுப்பு வைக்கணும்னா மேற்கு பார்த்து தான் எரிக்கணும். அது அஸ்தமனமாகிற திசை மேற்கு அப்படிங்கிறது. அதனால இதெல்லாம் வந்து முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயமாக பார்த்தாலுமே கூட அக்னி அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த அந்த சூடு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு சர்க்கியூட் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து அந்த 2 இடங்களில் மட்டும் கரெக்டாக அந்த 22 டிகிரியில் மட்டும் அந்த அக்னியோட பவர் அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடைக்கும். அந்த இடத்துல அடுப்பு வைத்து கரெக்டாக நம்ம வந்து கிழக்கு பார்த்து, அதாவது தென்கிழக்கில் கிழக்கு பார்த்து எரிக்கிறதும், வடமேற்கில் கிச்சன் இருக்கிறவங்க மேற்கு பார்த்து எரிக்கிறதும், இருப்பியெல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய இடங்கள்லாம் மாற்றி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பர் ரிசல்ட். நிறைய தடைகள் இருக்கும், இந்த அடுப்பை ஒன்றை மாற்றி வைக்கும்போது சரியாயிடுது. ஆனால் நிறைய பேர் வந்து கிளைண்ட்டே இப்போ நம்ம நேரடியாக போகும்போது எங்கள் வீட்டு அடுப்பை நீங்கள் மாற்ற சொல்லலையேன்னு கேட்பாங்க. உங்கள் வீட்டு அடுப்பு சரியாக இருக்கும்போது அதையே மாற்றணும். நல்லா இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு எங்கே உங்கள் வீட்டில் வந்து பாதிப்பு இருக்குங்கிறத டைரக்ட் விசிட்டில் நம்ம வந்து அதை கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பிடிச்சி அதை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் ரிசல்ட்டு. எந்த வீடுகளாக இருந்தாலும் கரெக்ஷன் பண்ண முடியும். ஒரு மூளை வெட்டுப்பட்டிருக்கா, அப்போ அந்த வீட்டை எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது இருப்பியல் இருக்குது. எந்த வீட்டை விட்டும் மாற வேண்டியதோ எந்த வீட்டையும் இடித்து சரி பண்ண வேண்டியதோ இல்லை. ஆனால் 99.9% 1% வந்து ரொம்ப தவறுதலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சரி பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது தான் கொஞ்சம் இடத்த விட்டு மாறிடுங்க, ஒரு நல்லது நடக்கட்டும். 37 வயசு ஆயிடுச்சு, ஒரு கல்யாணமே ஆகாமல் இருக்குன்னா இங்கே உட்காந்துக்கிட்டு இடிக்கிறேன் உடைக்கிறாங்க போது சர்ஜரி பண்ணி ஒரு உடம்பு எப்படி சரியாகுமோ அது மாதிரி தான் ஒரு வீடு கரெக்ஷன் ஆகிறதும். அப்போ அதனால தான் அந்த டைமுக்கு உடனே வீட்டை மாற்றுங்க. 6 மாதத்துக்கு கூட ஒரு திருமணத்தை முடிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு வந்துருங்க இந்த வீட்டுக்கு அப்படின்னு தான் நிறைய இடங்களில் சொல்லி கொடுக்குறேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். மற்றவர்கள் மாதிரி என்னோடய வாஸ்து கரெக்ஷன் கிடையாது, ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். ரிசல்ட் ஓரியன்ட், போகிற இடங்கள்லாம் கரெக்ஷன் பண்ணுறாங்க, ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. நற்பவி நேயர்களே, உங்களுக்காகவே பிரத்யேகமாக இன்று நீங்கள் கால் பண்ணீங்கன்னா ஸ்ரீ அழகர் வாஸ்து உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றியை உண்டாக்குவது நிச்சயம். அதை பயன்படுத்தி மகிழுங்கள் நேயர்களே. மேடம், இப்போ ஒரு நேர்கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்கள் குமாரசெல்வின்ட்டு திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, நல்லதுமா. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. சொல்றேங்கம்மா, இந்த வீடு வாஸ்து வெள்ளிக்கிழமைக்கு வாஸ்து நாள் போட்டோம்மா. சரி. அது வந்து இன்னும் அது இழுத்துக்கிட்டே அப்படியே இருக்கு, இன்னும் ஒன்றும் செட் ஆகல. இப்ப பங்குனியில தொடங்குற மாதிரி இப்ப வர வெள்ளிக்கிழமைக்கு போர் போட்டுக்கலாம்னு இருக்கோம்மா. சரிங்கம்மா. அது வந்து பங்குனியில அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுக்கலாமாம்மா? அது ஜென்ரலாக வந்து சொல் வழக்கில் வந்து பங்குனி மாதத்தில் செய்யறது கிடையாதுங்கம்மா. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம வந்து ஏற்கனவே நீங்கள் இந்த வாஸ்து நாள் பூஜை அப்படிங்கிறது நாங்கள் எப்போவுமே வேண்டான்னு தான் சொல்லுவேங்க நான். அதில் வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது. அதனால வந்து அதை தவிர்த்துட்டு இன்னொரு முறை நீங்கள் வந்து ஒரு நல்ல நாளில் ஒரு பூஜை போட்டுட்டு பிறகு வந்து இந்த போர் போடுறத பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஆனால் இந்த மாதிரி எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. எல்லா நாளும் நல்ல நாளே தாராளமாக போடலாம். ஆனால் திரும்பவும் நீங்கள் பூஜை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த பழைய கதையை விட்டுருங்க. நல்லதுங்கம்மா நற்பவி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் அஞ்சூர்லேருந்து பேசுறேங்க. நல்லதுமா நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. ஒரு நாள் இருக்க மாட்டேங்குதுங்க. என்னங்கம்மா? உடம்பு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு நாள் இருக்க மாட்டேங்குதுங்க. ரொம்ப டயர்டாகி போகுதுங்க, வேலையே செய்ய முடிய மாட்டேங்குது. டாக்டர்கிட்ட பாத்தீங்களா? பாத்துங்க. என்ன சொல்றாங்க? அவரு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்றாரு. ஆனா தூக்கமும் வர மாட்டேங்குதுங்க. சரிங்கம்மா. வீட்டோட வடமேற்கு, அது எந்த வீடா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்க வாடகை வீட்லயே இருந்தாலும் சரி, இப்போ நீங்க குடியிருக்கிற வீட்டுல வடமேற்கு தென்கிழக்கு பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த 2 திசையும் பாதிக்கும் போது இந்த ஆரோக்கிய குறைபாடுகளும் மன உளைச்சலும், உடம்பு மட்டும் இல்ல மனசும் நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. அப்படித்தானே இருக்கீங்க? அப்ப இதுக்கு உண்டான விஷயம் அப்படின்னா வாஸ்துல தான் இருக்குங்கம்மா. வாஸ்துல தான் நம்ம தீர்வு எடுக்க முடியும். அதனால வந்து வாஸ்து கரெக்ஷனுக்கு வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. ஆஃபர்லாம் கொடுத்துருக்கோம். அது போலவே இந்த மாதிரி எங்களுக்கு வாஸ்து கரெக்ஷன் பண்ணிக்கணும்னு ஆவலாக இருக்குது. ஆனால் எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லை, அதுக்கு ஏதோ எங்களுக்கு ஒரு தடைகள் இருக்குது, வீட்டில் இருக்க மற்ற நபர்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி எந்த விஷயம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு மனசில் தோணுனாலும்
உங்கள் ஊரில் உள்ள பழமையான சிவன் கோவிலில் 48 நாட்களுக்கு டெய்லி போகணும் கோயிலுக்கு. 2 இழுப்பெண்ணெய் தீபம் டெய்லி ஏற்றிட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒரு நாள் விடாத 48 டேஸ் தொடர்ந்து பண்ணுங்கள். உங்கள் வீடும் பல வருடங்களாக என்னோடய ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் என்னை கூப்பிட்டு உங்கள் வாஸ்து கரெக்ஷன் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை இருக்கும் உங்களுக்கு. உங்கள் வீட்டுக்கு வர வைக்கணுன்னு ஆவல் நிறைய பேருக்கு இருக்குது. அதற்கு பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் 20% ஆஃபர் கொடுத்துருக்கேன். அது போலவே இந்த ஆஃபருங்கிறது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான். நாளைக்கு கால் பண்ணி நேற்று நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு ஆஃபர் கொடுங்க அப்படின்னா நிச்சயமாக கொடுக்க முடியாது. ஏன்னா அப்போ இன்றைக்கு புக் பண்ணுறவங்களாம் ஏமாளிகளாக ஆகக்கூடாது. யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இன்றைக்கி புக் பண்ணணும். நாளைக்கு புக் பண்ணால் பழைய ஃபீஸ் தான் சொல்லுவாங்க ஆஃபீஸில். இதையும் புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் இந்த மாதிரி கேட்குறீங்க. அதனால் தர்ம சங்கடத்துக்குள்ளாக்காதீங்க. உங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஆஃபரே கொடுத்துருக்கேன். அதனால் வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்கம்மா. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தடைகள் இருக்கோ அவங்க 48 நாட்களுக்கு சிவாலயத்துக்கு போயிட்டு 2 நெய் தீபங்கள் ஏற்றி சரணாகதி அடைங்க. நிச்சயமாக இறைவன் அருளால் உங்கள் வீடும் இருப்பியல் படி மாறும். நற்பவி, நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், நான் சென்னை வேளச்சேரியிலிருந்து வினிதா பேசுறேங்க. நற்பவிமா, உங்களுடைய கேள்வி மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம் இந்த நாங்க வந்து வாடகை வீட்டுல இருக்கோம். அது பாத்தீங்கன்னா தென் வடக்குல இருக்கட்டுங்கம்மா. நீங்க அந்த வீட்டுல எப்படி இருக்கீங்க? இப்பதான் மேடம் இங்க வந்திருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வர மாதிரி இருக்கு. எங்களுக்கு என்னன்னா தெற்கு சைடுல வந்துட்டு சமையலுக்கு எல் ஷேப் கிச்சனுங்க, சமைக்கிறதுக்கு தெற்கு சைடுல வந்துட்டு ஷிங்க் இருக்குங்க. அந்த சைடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிங்க. தெற்கு சைடுல சிங்க் இருக்கிறதுனால மட்டும் அங்க வந்து பாதிப்புங்கிறத ஏத்துக்க முடியாதுங்கம்மா. அங்கே தென்கிழக்கு டோட்டலாக பாதிக்கப்பட்டிருக்கும் போது அங்கே அடுப்பு தவறான இடத்துல எரியும் போது இந்த பாதிப்பு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்குங்கிறத புரிஞ்சிக்கணும். நம்மளோட இருப்பியலை பொறுத்த வரைக்கும் இடிக்காமல் உடைக்காமல் நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுனால நம்ம சொல்லக்கூடிய கரெக்ஷன்ஸு வாடகை வீட்டுகளுக்கும் பொருந்தும். வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இன்னும் ஒரு மாதத்துக்கு பாருங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி டென்ஷனாகவே இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வருது, வீட்டுக்குள்ளே சில குழப்பங்கள் இருக்குது, தேவையில்லாத விரயங்கள் பண விரயம் ஆகுது, ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு ஒரு டிவியோ ஃப்ரிட்ஜோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல ஃபால்ட் ஆகுது, ஒரு அடிக்கடி லைட்டு ஃபீஸ் போகுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்குது, ஒரு குழப்ப நிலையே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக ஒன்றா அந்த வீட்டை மாற்றிக்குங்க அல்லது இருப்பியல் படி கரெக்ஷன் பண்ணிக்கோங்கம்மா. நற்பவி, நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம். ஓகே மேடம். அதாவதுங்கம்மா இப்போ வந்து நிறைய இன்னொரு விஷயத்தை நம்ம நேயர்களுக்கு சொன்னோம். முன்னாடி போல் உறவுகள்லாம் இப்போ வீட்டுக்கு வர்றது போகிறது அந்த மாதிரி விஷயங்களே கிடையாது. அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம்? நல்ல நபர்கள் நம்ம வீட்டுக்கு வரணும். நம்ம வீட்டோட எனர்ஜி நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து நல்ல மனிதர்களை உள்ளே விடும் வீடு. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அந்த நல்ல நபர்கள் உள்ளே வரணும், வீட்டோட எனர்ஜி மாறணும்னா முன்னாடி சொன்ன மாதிரி வடகிழக்கில் ஒரு உருளியில் எல்லோ கலர், அதாவது மஞ்சள் நிற பூக்களை வச்சு நடுவில் பிங்க் கலர் பூ வச்சு வைக்கிறதும் சிறப்பு. அது போலவே நல்ல பிங்க் கலர் காகித பூக்கள் கூட வந்து வீட்டில் வந்து ஃப்ளவர் வாஷ் மாதிரி வரவேற்பறையில் அது எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் வைக்கிறதும் நல்ல நபர்களை, நமக்கு உதவி செய்கிறவங்களை, நமக்கு ஏற்ற நல்ல ஒரு நண்பர்களை இந்த வீடு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இதுவும் ஒரு சின்ன டிப்ஸு நம்ம மக்களுக்காக. அருமை மேடம். அதாவது சாதாரணமாக வாஸ்து அப்படின்னு இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் சொல்கிறீங்க, அதோட இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன்லேருந்து ஒரு கலர்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றினா எல்லாமே மாறும். ஒவ்வொரு விஷயத்துலையும் சின்ன ஒரு 2% எடுத்துக்கலாம். கண்டிப்பாக மேடம். வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக, இருப்பியல் வாஸ்துப்படி ஒவ்வொரு வீடுகளும் கரெக்டாகணும், எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு மலர்ச்சி அப்படிங்கிறது இருக்கணும், வளமை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேரடியாக எல்லா இடங்களுக்கும் நானே வாஸ்து பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்கேன். இந்த வாய்ப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட நம்பரில் உங்களோட அட்ரஸ் கொடுத்து புக் பண்ணிக்கங்க. நற்பவி, நன்றி. யோகி ராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி. புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.